ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து எந்த ரெசிபி எதுவுமே ஷேர் பண்ணல. யூஸ்ஃபுல்லான கொஞ்சம் கிச்சன் டிப்ஸு தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். க்ளீனிங், சில டைம் உங்களுக்கு ஸ்டோரேஜ் நல்லபடிகளில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸுகள் தான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது சரி, உங்களுக்கு இந்த ஐடியா உங்களுக்கு எது சரி பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள் போகலாம். முதலாம் டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம். கிச்சனில் வந்து இந்த நைஃப் செட், அடுத்து சீசர் அதெல்லாம் நிறைய இருக்கும். இப்போ இதில் வந்து கரை பிடிச்சி துரு பிடிச்ச மாதிரி இருக்கும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து க்ளோகார்ட் பேஸ்ட் உள்ளது, முடிஞ்சது ஒன்று தான் எடுத்தேன். பேக்கெட் மட்டும் உள்ளது. அதை கட் பண்ணி அதுக்குள்ள பேஸ்ட் கொஞ்சம் இருந்துச்சு. அதைத்தான் இப்படி நீங்கள் ஒரு ஸ்க்ரப் வச்சு இப்படி நல்லா அழுத்தி தேய்ச்சிடுங்க. தேய்ச்சப்பறம் நீங்கள் இதை நல்லா கழுவி பாருங்கள். புதுசு போல் இருக்குது. இப்போ எடுத்தது போல் இருக்கும். நைஃப் எல்லாம் நல்லா பளிச்சுண்டாகும். இப்போ நான் இதை கழுவி காட்டுறேன் எப்படின்ட்டு. இதெல்லாம் எங்களுக்கு வேஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு ப்ரஷ்ஷை பிடிச்சாலும் ப்ரஷ் பண்ணிடலும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கும். இப்போ இதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து பாருங்கள் எப்படின்ட்டு. நல்லா பளிச்சுண்டு புதுசு போல் இப்படித்த போல் இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குந்தா மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம். அடுத்து வந்து இந்த பூடனான இந்த பச்சூலர், இந்த ஹப்ப கரண்டி இப்படிகள் இருக்கும். இதுகள் கொஞ்சம் நாப்போசில் கொஞ்சம் அந்த கலர் மாதிரி வரும். இந்த டைமுக்கும் நீங்கள் இதை வந்து ஒரு க்ளோகார்ட் பேஸ்ட் தான் அதுக்கும் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றுங்க. முதல்ல சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுடுங்க அப்படியே. இப்போ நான் அந்த க்ளோகார்ட் பேஸ்ட்டில் உள்ள அந்த இதே தான் எடுத்துட்டேன். உங்களுக்கு இதுக்கு பதிலாக சோடாத்தூள் போட்டு ஊற வச்சுக்கவும் மேலும் எல்லாத்த வீட்லேயும் சோடாத்தூள் இல்லை. ஆனால் டூத் பேஸ்ட்டுகள் இருக்கும். லாஸ்ட்டாக முடிஞ்சது அந்த டூத் பேஸ்ட்டில் சுடு தண்ணி ஊற்றி இப்படி நல்லா கரைச்சிடுங்க அப்படியே. ஒரு அரை மணித்தியால் மாதிரி நல்லா ஊறிடும். அப்புறம் ஊறின பிறகு நீங்கள் நல்லா ஒரு ஸ்க்ரப் வச்சு இல்லை ஒரு ஸ்பான்ச் வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிட்டா உங்களோட அந்த இதெல்லாம் இப்போ எடுத்தது போல் நல்லா புதுசாக இருக்கும். என்னப்படி இது டெய்லி செய்ய தேவையில்லை. ஒரு 2 வீக்குக்கு ஒரு முறை அப்படி செஞ்சாலே போதும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம். அடுத்தது வந்து நாங்கள் எப்படி கிச்சன்கிட்ட இப்போ லிக்விட் வைப்போம் அப்படின்ட்டா ஹேண்ட் வாஷ் அப்படி ஹேண்ட் வாஷ் எல்லாமே சிலவங்க சோப்பும் வைப்பாங்க. இப்போ சோப்புகளில் வந்து வைக்கிறதுக்காக வந்து ஒரு ஹோல்டர் தேவை. அப்போ அதுக்காக வேண்டி நான் இப்படி ஃபோக் வச்சு சூடாக்கி அதை வந்து இப்படி சூடாக்கி அதில் வச்சுட்டு அது அப்படியே ஹோல்ஸ் மாதிரி வரும். இப்போ இதில் வந்து எங்களுக்கு சோப்புகளை போட்டுக்கலாம். சோப்பில் வந்து நாங்கள் இப்போ லாஸ்ட்டில் முடிஞ்ச சோப்புகளை அப்படி சின்ன துண்டுகள் வரும். அது ரெண்டை சேர்த்து அப்படி போட்டு வச்சுக்கலாம். எங்களுக்கு தேவைப்பட்டப்போ கை கழுவிக்கலாம். நான் வந்து இது லைட் பாய் பேபி சோப்பும் சேர்த்து தான் அப்படி ஒரு துண்டை சேர்த்து போட்டு வச்சுக்கிறேன். இது மூலம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்போதுமே இந்த கிச்சனில் வந்து இந்த சோப்புகளையும் வச்சுக்கோங்க. அப்படி கை கழுவுறதுக்கு லாஸ்ட்டில் எப்படியும் கை கழுவ வேண்டும். அந்த டைமுக்கு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கும் லைக் போட்டுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால். அடுத்து வந்து க்ளீனிங் டிப்ஸ் தான். க்ளீனிங்னா எப்படியும் நாங்கள் டெய்லி வந்து இந்த அடுப்பு வந்து க்ளீன் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு நாள் சமைக்கிற அடுப்பில் வந்து எப்படியுமே கறிகள் அது இதெல்லாம் கொட்டுப்பட்டு இருக்கும். அதை வந்து நான் வந்து லிக்விட் விம் லிக்விட்டால் தான் எப்படி கொஞ்சம் இப்படி ஸ்பஞ்ச் இருந்தாலும் எப்படி எல்லா இடத்துலையும் அழுத்தி தேய்ச்சிட்டு ஒரு 15 நிமிஷம் மாதிரி அப்படி ஊற வச்சிடும். அப்போ நல்லா ஊறி வரும். ஊறி வந்த பிறகு அதில் உள்ள கரைகள் இருந்து அப்படியே அவங்களுக்கு ஸ்பஞ்சால் தேய்ச்சி விடலும். இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்க்ரப் வச்சு ஓரங்களை கரைகளை எல்லாம் அழுத்தி தேய்ச்சி விட்டு அது அப்படியே எல்லாம் கலண்டு வந்துடும். கலந்து வந்த பிறகு நீங்கள் இதை நல்லா ஒரு ஸ்பஞ்ச் வச்சு தண்ணி வச்சு இப்படி தொடச்சி விடுங்க. தொடச்சி விட்ட பிறகு அவங்களுக்கு ஒரு டிஷ்யூவில் இல்லை ஒரு துணியில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அப்படி டிஷ்யூவில் போட்டு நல்லா புழிஞ்சு விட்டுட்ட பிறகு தேங்காய் எண்ணெயால் இந்த அடுப்பு அப்படியே நல்லா தொடச்சி விடுங்க. பார்த்து நல்லா பளிச்சுன்னு நல்லா அந்த ஒரு ஷைனிங் தன்மையாக இருக்கும். அவங்களோட அடுப்பு இப்போ எடுத்த போல் இன்னது போல் புதுசாக இருக்கும். இந்த இதுவும் அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் போட்டுக்கோங்க. இந்த டிப்ஸும் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து குக்கிங் டிப்ஸ் உண்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிற டைமுக்கும் நாங்கள் அதில் யூஸ் பண்ணுற கரண்டிகள், அடுத்தது வந்து அந்த மிக்சிகள் எல்லாம் வந்து எந்த வித தண்ணியும் ஒரு சொட்டு தண்ணியும் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து அவங்களோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் பழுதடையாமைக்கு இருக்கும். இப்போ நீங்கள் எப்படி ஃப்ரிட்ஜில் வச்ச போகிற அதுக்கு கலர் மாறாமைக்கு நீங்கள் இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கியமான டிப்ஸ் தான். நாங்கள் டைமுக்கு எந்த சாமான் வேணாலும் வாங்கக்கூடாது. இந்த கரண்டி, இந்த வடி, இந்த ஃபோக்கு இதுகள் இதெல்லாம் ஒரே இடத்துல எங்களுக்கு வச்சுன்னா டக்குன்னு எடுத்து எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக வேண்டி நான் எடுத்தது வந்து இந்த கூல் கிளாஸில் கொண்டு வர இந்த ரிஜி ஃபோம் பெட்டி, அதாவது உள்ளுக்கு இருக்கும் இது. இல்லைன்னா உங்களுக்கு டீ கப்புகள் கொண்டு வர இந்தப்படி பெட்டி இருக்கும். இந்த பெட்டியை எடுத்து தான் நான் இன்றைக்கி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்ச போகிறேன். பாருங்கள் வீடியோ எப்படின்ட்டு. இது வந்து எந்த வித செலவும் இல்லாமல் உங்களுக்கு வீட்டிலே இந்த ஹோல்டர் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக வந்து நான் வந்து இந்த கூல் கிளாஸில் வந்து கலர் மாறினது இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபேட் ஆகி அப்படி அதைத்தான் எடுத்துட்டேன். உங்களுக்கு இப்படி ஒரே கலரில் தேவையில்லை. ஒவ்வொரு கலரில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ கூல் கிளாஸ் இல்லைன்னா மக்குகளும் நல்லா அதுக்குள்ளே வைக்கிற மாதிரி ஷேப்பாக இருந்துட்டால் சரி. இதெல்லாம் அடுக்கி வச்ச போகிறோம். இப்போ இதில் ஒவ்வொன்றில் ஒவ்வொன்றை போட்டுக்கலாம். எங்களுக்கு
கரண்டி உண்டு வேறு அடுத்தது எப்படியும் டீஸ்பூன் அடுத்த டேபிள்ஸ் அப்படின்னா தேநீர் கரண்டி மேசக்கரண்டி கறிக்கு வச்ச கரண்டி எல்லாம் இப்படி உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸுகளை மாதிரி இப்படி போட்டு வச்சுருந்தா உங்களுக்கு இது வந்து கடையில் வாங்க தேவை இது வைக்கிற ஹோல்டர்கள் வீட்டிலேயே உங்களுக்கு இது மூலம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து இதை வந்து கூடுதலான வேலை செய்த இடம் வந்து கிச்சனில் வந்து கவுண்டர் டாப்பில் அந்த இடத்துல வெளியிலேயே வச்சுருந்தேன். அப்போ எனக்கு வந்து அவசரத்துக்கு எடுத்துக்கலாம். அதுபோல் நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்த கூட அந்த இடத்துல நீங்கள் இது போல் நீங்கள் செஞ்சு வச்சு பாருங்கள். உங்களோட வேலையும் அவசரமாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம். இப்போ வீட்டுகளில் கிச்சனில் இருக்கிற இந்த உப்பு போத்தல் உப்புல தோல் உப்பு கல் உப்பு இருக்கும். அதில் ஸ்பூன் போட்டு வைப்போம். அந்த ஸ்பூனை வந்து நீங்கள் வூடனான ஸ்பூன் போட்டு வைங்க. அப்போ மிச்ச நாளைக்கு உங்களுக்கு ஸ்பூன் பாவிக்கலாம். நீங்கள் சில்வர் அலுமினியம் அந்த அப்படிகளை ஸ்பூன் போடுறத விட இந்த ஸ்பூன் போட்டு பாருங்கள். உங்களுக்கு கூடுதலான நாள் இந்த ஸ்பூனை பாவிக்கலாம். கரை பிடியாமல் துடு பிடிக்காமல் இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம். அரிசி பருப்பு கழுவுற தண்ணிகளிலிருந்து நீங்கள் மீன் நெத்தலி கருவாடு சாலக்கருவாடு எது வேண்டாலும் கழுவி பாருங்கள். அதில் வர ஸ்மெல் வந்து குறைவாகவே வரும். அப்படின்னா நீங்கள் இதில் கழுவின பிறகோ உங்களுக்கு கறி சமைச்சு பாருங்கள். அப்படி டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும். இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். இதுவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருந்தால் மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம். சாப்பாட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற பருப்பு வகைகள் கடலை பருப்பு மைசூர் பருப்பு அடுத்தது கொண்டக்கடலை பயறுகள் இதெல்லாம் நாங்கள் பூச்சி வண்டுகள் வராமல் பாதுகாக்கணும்னா இதில் நீங்கள் சுருள் பட்டை இல்லாட்டி சும்மா பட்டை சரி போட்டு வைங்க. அப்போ மிச்ச நாளைக்கு உங்களுக்கு பாவிக்கணும் யூஸ் பண்ணையிலும் அந்த பூச்சி வண்டுகள் வராது. இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னா எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய சாமான்கள் இருக்கும். அப்போ அதை வச்சா இப்போ இதை வச்செல்லாம் அப்படிங்கள இப்போ உங்களுக்கு இதை வெளியிலே எப்படி ஸ்டோர் பண்ணி இதையும் வச்சு இதையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதுவும் நல்லா இருக்கும். இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து கிச்சனில் உள்ள டவல் அப்படின்ற இந்த சர்வியட் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ண டவல்கள் எல்லாம் நீங்கள் இதை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நீங்கள் நல்லா ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. ஹாட் வாட்டர் சேர்த்து ஒரு 1/2 hour மாதிரி நல்லா ஊற வச்சுடுவோம். இல்லாட்டி நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருந்தாலும் சரி. அப்போ அதில் உள்ள எண்ணெய்கள் அந்த அழுக்குகள் எல்லாம் நல்லா கலந்து வரும். இப்போ இதை நான் ஊற வச்ச பிறகு இப்போ இதுக்கு நான் வந்து டிட்டர்ஜென்ட் தூள் அப்படின்னா சவர்க்கார தூள் போட்டு தான் இதை கழுவி எடுத்துக்க போகிறேன். சவர்க்கார தூளும் போட்டு கொஞ்சம் ஊற வச்சுக்க போகிறேன். அப்போ அதில் உள்ள அழுக்குகள் எல்லாம் நல்லா கலந்து வந்துடும். இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் யூஸ்ஃபுல்லாக லைக் போட்டுக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம். இப்போ இட்லி தோசை சுடுறோன்னா நாங்கள் உளுந்து அரைக்கணும் ஊற போட்டு. இப்போ உளுந்து அரைச்சாமைக்கு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் ஊற போடாமைக்கு. இப்போ கடையில் வாங்கி வந்த உளுந்து தான் இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். மிக்ஸி ஜார் வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஈரம் இல்லாமல் இருக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்ட பிறகு இதை பவுடர் பண்ணணும். பவுடர் பண்ணி ஒரு பொட்டில் போட்டு வச்சுருந்தா உங்களுக்கு இது ஊற வச்ச தேவையில்லை. உங்களுக்கு இருந்தால் மாவோட சேர்த்து நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருந்தா போதும். அப்படின்னா இந்த இப்போ நான் வந்து மிக்ஸியில் வந்து பவுடர் பண்ணின உளுந்து மாவை நான் வந்து ஒரு பொட்டில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ நான் அடுத்த நாள் தான் இது வந்து தோசை சுட்டு எடுத்துக்க போகிறேன். மாவோட இந்த பவுடர் ஒரு 3-4 கரண்டி போட்டு மாவை வந்து நைட்டுக்கு தான் புளிச்ச வச்சுருந்தேன். புளிச்ச வச்சு காலையில் தான் வந்து இந்த தோசை சுட்டு எடுத்துட்டேன். இந்த டிப்ஸும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லுன்னா மறக்காம லைக் போட்டுக்கோங்க. இதையும் நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில் எல்லா வீட்டுகளும் டீ ஊற்றுற வந்து இந்த மில்க் பவுடர் போட்டு தான் குடுதானோ இதைத்தான் இப்படித்தான் டீ ஊற்றுவேன். இப்போ அந்த டீ ஊற்றுற சில்வர் கப்புகள் வந்து சில்வர் ஜக்குகள் அடுத்த டீ கப்புகள் வந்து கொஞ்சம் தேயிலை கரை பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு லேசான முறையில் இப்போ இந்த க்ளீனையும் பண்ணிடலாம். இது வந்து ஹெல்த்தி அன்ஹெல்த்தி என்று எனக்கு தெரியா. நான் வந்து இப்படி சில டைம் க்ளீன் பண்ணுவேன். இந்த குளோரெக்ஸ் தண்ணி இருக்கும் அதை வந்து இப்படி ஒரு டொட் மாதிரி ஊற்றி விட்டு அதில் விம் லிக்விட் இல்லாட்டி விம் சோப் போட்டு கொஞ்சம் தேய்ச்சி விட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மாதிரி இருந்தால் அப்படியே நல்லா அந்த கரையெல்லாம் நல்லா கலண்டு வந்துடும் அவசரமாகவே. உங்களுக்கு கை வலிக்க தேய்ச்ச தேவையில்லை. இந்த ஜக்குகள் இப்படி ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு தேய்ச்சிட்டாலே போதும். நல்லா பளிச்சுன்னு இப்படி வெள்ளையாகி வந்துடும். இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம். நீங்கள் இஞ்சி பூண்டு அரைக்கிற டைமுக்கும் நீங்கள் அதில் யூஸ் பண்ணுற கரண்டி அடுத்தது மிக்ஸி ஜார் இதெல்லாம் நீங்கள் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் ஈரம் இல்லாமல் வச்சுட்டு உங்களோட இஞ்சி பூண்டு போய் கூடுதலான நாளைக்கு உங்களுக்கு வச்சு பாவிக்கலாம். இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் நைட் சுட்டு இடியாப்பம் புட்டுகள் காலையில் பார்த்தா கொஞ்சம் ரஃப்பாக இருந்துச்சுன்னு தான் நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் வந்து காலையில் இந்த இடியாப்பத்தை வந்து என்ன செஞ்சுன்னு பார்ப்போம். காலையில் இடியாப்பத்துக்கு வந்து முதல்ல வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக வந்து நீங்கள் இட்லி சட்டி இல்லைன்னா ரைஸ் குக்கர் சட்டி எடுத்துக்கணும். ரைஸ் குக்கர் சட்டியில் வந்து கீழுக்கு அந்த தண்ணி ஊற்றிக்கணும். மிச்சம் தண்ணி ஊற்ற தேவையில்ல, ஒரு கப் அளவு மாதிரி தண்ணி ஊற்றிண்டா போகும். ஏன்டா இது கொஞ்சம் ஸ்டீம் பண்ணி எடுக்க மட்டும்தான். அந்த ஸ்டீமர் சட்டி அதுக்கு மேலே வச்சு இடியாப்பத்தை அதுக்கு மேலே அடிக்கணும். ஒரு 2 நிமிஷத்துல வந்து இடியாப்பம் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துடலும். ஒரு சாஃப்டான இடியாப்பம் இப்போ சுட்டப்போ நல்லா பூ போல் இருக்கும் இடியாப்பம். நீங்கள் இதையும் செஞ்சு பாருங்கள். இது தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும், தெரியாதவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதில் வர வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கும் வரை எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.